கவனமா கேளுங்க. பிகாஸ் இப்போ நான் சொல்ல போறது தான் டிசைட் பண்ண போகுது. மத்தவங்க உங்களை லைஃப் ஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ண போறாங்களா இல்ல உங்களை கால்ல போட்டு மிதிக்க போறாங்களான்னு. நிஜமான உண்மை என்ன தெரியுமா? உங்ககிட்ட ஒரு டேஞ்சரஸ் ஆரா இல்லனா எல்லாரும் உங்களை இக்னோர் பண்ணுவாங்க, டவுட் பண்ணுவாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வை உங்களை யூஸ் கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு இப்ப புரியாது, ரொம்ப லேட்டா தான் புரியும். ரிலேஷன்ஷிப்ஸ் கட் ஆகும்போது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கைமீறி போகும்போது, ஏன் யாருமே என்ன சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க தனியா நின்னு யோசிக்கும் போது தான் புரியும். பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப சத்தம் போடுறவன கவனிக்காது. யாரு சைலண்டா இருந்தாலும் பயங்கரமான பவரோட இருக்காங்களோ அவங்கள தான் கவனிக்கும். அவங்க எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அவங்க ஆறாவே பேசும். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். எப்படி டார்க் சைக்காலஜி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேஞ்சரஸ் ஆராவை கிரியேட் பண்றதுன்னு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆரா உங்ககிட்ட இருந்தா நீங்க பேசும்போது எல்லாரும் கவனிப்பாங்க, உங்ககிட்ட வளைய மாட்டாங்க, நீங்க கேட்காமே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஏன் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்க கத்துக்கிட்டா நீங்க ரெஸ்பெக்ட் தேடி ஓட வேண்டாம், ரெஸ்பெக்ட் உங்களை தேடி வரும். மோஸ்டா நிறைய பேருக்கு இது நடக்கவே நடக்காது. So, let's start with the first truth. Number 1. People fear what they don't understand. எது புரியலையோ அதை பத்தி தான் மனுஷங்க பயப்படுவாங்க. எது மேல பயம் இருக்கோ அதுக்கு தான் ரெஸ்பெக்ட் தருவாங்க. மத்தவங்களுக்கு உங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா, உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஒரு ஹை லெவல்ல வச்சிரும். இது சைக்காலஜி 101. Confusion creates interest and interest creates power. அதனால first step, be mysterious. ஒரு ஓப்பன் புக்கா இருக்காதீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. சோஷியல் மீடியால உங்க லைஃபோட ஒவ்வொரு டீடைலையும் கொட்டாதீங்க. கொஞ்சம் தெரிஞ்சா போதும், மீதிய அவங்களே யோசிக்கட்டும். The less they know, the more they wonder. அவங்க எவ்வளவு யோசிக்கிறாங்களோ நீங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா தெரிவிங்க. நம்பர் 2. பிரசன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். மிஸ்ட்ரி மட்டும் பத்தாது, உங்களுக்கு பிரசன்ஸ் வேணும். அது எப்படி வரும்? கண்ட்ரோல்ல இருந்து வரும். உங்க பாடி லாங்குவேஜ், உங்க டோன், உங்க ரியாக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. வீக்கா இருக்கிறவங்க தான் பரபரன்னு இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க பயத்துல அவங்க பவரை லூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா டேஞ்சரஸா இருக்கிறவங்க ஸ்லோவா மூவ் பண்ணுவாங்க, சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் புல்லட் மாதிரி விழும். இதுதான் செகண்ட் ட்ரிக், ஸ்லோ எவ்ரிதிங் டவுன். பேச கண்ட்ரோல் பண்றவன் தான் ரூமை கண்ட்ரோல் பண்ணுவான். நம்பர் 3. பி அன்பிரிடிக்டபிள். கொஞ்சம் டார்க்கா போலாம் வாங்க. உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் எட்ஜ் வேணும்ல, அன்பிரிடிக்டபிளா இருங்க. எப்பவும் காமா நல்லவரா இருங்க, ஆனா தேவைப்பட்டா ஒரு எட்ஜ் காட்டணும். இவரை நம்பக்கூடாது, எது வேணா பண்ணுவாருன்னு மத்தவங்க நினைக்கணும். அந்த ஹெசிடேஷன் தான் பவர். நீங்க அட்மயர் பண்ற ஆளுங்க இல்ல நீங்க பயப்படுற ஆளுங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க வயலண்டா இருப்பாங்கன்னு இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் பயம். உங்களை பத்தி நீங்க வெளியே காட்டுறதுக்கும் உண்மைக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் உங்க ஷீல்ட். நம்பர் 4. இமோஷனல் டிசிப்ளின். இது ரொம்ப முக்கியம். யார் முன்னாலையும் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க, டெஸ்பரேட்டா இருக்காதீங்க. டெஸ்பரேஷன்னு வந்தாலே அது வீக்னஸ். மத்தவங்க கண்ட்ரோலை இழக்கும்போது நீங்க காமா இருங்க, கண்ணுல கண்ணு பார்த்து பேசுங்க, தலைய நிமிர்ந்து நில்லுங்க. அப்போதான் கேம் மாறும். நீங்க அவங்க உலகத்துல இல்ல, அவங்க தான் உங்க உலகத்துல இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஹைட் இல்ல, பணம் இல்ல, பெரிய பாப்புலர் ஆளும் இல்ல. ஆனா அவன் கிட்ட அந்த ஆரா இருந்தது. அவன் எப்பவும் அவசரப்பட மாட்டான், எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், யாரை பத்தும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். அவன் உள்ள வந்தா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, அவன் பேசுனா எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் ஆரா. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஃபீல் பண்ண முடியும். நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுனா உங்களுக்கும் அந்த ஆரா கிடைக்கும். ஓவரா ஷேர் பண்றத நிறுத்துங்க, இருக்கிறதுக்கே சாரி கேட்கறத நிறுத்துங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்தி சைலன்ஸை பழகுங்க. உங்க எனர்ஜியை கோல்டு மாதிரி பார்த்து செலவு பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க இந்த ஆரா இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களை ஹார்ம்லெஸ், டம்மி, ஈஸியா ரீப்ளேஸ் பண்ற ஆளுன்னு ஒரு கேட்டகரியில போட்டு வச்சிருக்காங்க. அந்த லேபிள் ஒட்டிக்கிச்சுன்னா அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதனால இன்னைக்கே மாறுங்க. நீங்க ஷேர் பண்றத 50% கட் பண்ணுங்க. பழக பேசுறத விட மெதுவா பேசுங்க. நிமிர்ந்து நில்லுங்க. டீப்பா பிரீத் பண்ணுங்க. யாராச்சும் உங்களை டெஸ்ட் பண்ண பார்த்தா இமோஷனல் ஆகாதீங்க. உங்க சைலன்ஸ் அவங்கள தின்னட்டும். இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா இது எல்லாம் சேர்ந்து ஒரு டேஞ்சரஸ் பிரசன்ஸை உருவாக்கும். ஃபைனல் ட்ரூத் என்ன தெரியுமா? பீயிங் டேஞ்சரஸ் டசன்ட் மீன் பீயிங் வயலண்ட். உங்களை பத்தி யாருக்கும் ஃபுல்லா தெரியாம உங்க லிமிட்ஸ் என்னன்னு புரியாம வச்சிருக்கிறது தான் டேஞ்சரஸ். அந்த அன்சர்டனிட்டி தான் ரெஸ்பெக்ட கொண்டு வரும். உங்களை இழந்துடுவீமோன்னு பயம் வரும். உங்ககிட்ட வர யோசிப்பாங்க. நிறைய பேருக்கு இது புரியாது. அவங்க மத்தவங்க அப்ரூவல்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பவரை தூக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்பவே உங்க ஆராவை பில்ட் பண்ணுங்க. லைஃப் உங்களை ஃபோர்ஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுனா அப்ப ரொம்ப லேட் ஆயிடும். சத்தம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நீங்க மத்தவங்கள அன்கம்ஃபர்டபுள் ஆக்குற சைலன்ஸா இருங்க. பிகாஸ் சைலன்ஸ் இஸ் பவர், மிஸ்ட்ரி இஸ் ரெஸ்பெக்ட். விரல கூட அசைக்காம ரூல் பண்றவனோட ஆரா தான் டேஞ்சர்.